எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான ஆன்மீக விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நமக்கெல்லாம் வர கஷ்டத்துக்கும் ஞானம் அடையறதுக்கும் என்ன ஒரு ஆச்சரியமான சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த விஷயத்தோட முதல் வரியே பாருங்க. இறைவன் நினைப்பான், மனிதன் முட்டாள்னு சொல்லுது. என்னடா அது ஒரு தெய்வீக போதனை இப்படி ஒரு கடுமையான வார்த்தையோட ஆரம்பிக்குதேன்னு தோணுது இல்லையா? ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம மனுஷங்க கஷ்டத்தை எப்படி பாக்குறோம்னு இந்த மூலம் சொல்லுது. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டா போதும், உடனே இது நம்ம கிடைச்ச தண்டனை, கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். இதுதான் கஷ்டத்தை பத்தி நம்மளோட முதல் ரியாக்ஷனாவே இருக்கு. சரியா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மூல மனுஷனை முட்டாள்னு சொல்லுது. ஏன்னா நாம் அந்த கஷ்டத்துல மட்டுமே மூழ்கி போய் அந்த வலிக்கு நடுவுலையும் இறைவன் நம்ம கூடவே தான் இருக்கான்ற உண்மையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். சரி, இது கஷ்டத்தை பத்தி நம்மளோட பார்வை. ஆனா இறைவன் நம்மளோட கஷ்டங்களை எப்படி பார்க்கறாரு தெரியுமா? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பெரிய முரண்பாடு இங்கதான் ஆரம்பிக்குது. இப்ப இந்த ரெண்டு பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? துன்பம் ஒரு சாபம், கடவுள் நம்ம கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இறைவனோட பார்வை என்ன தெரியுமா? துன்பம் ஒரு சந்தோஷம். ஆமா, அது கடவுள் உங்களை கூப்பிடுறதுக்கான ஒரு அறிகுறி. அதாவது கஷ்டம் வரும்போதுதான் இறைவன் நம்மள கூப்பிடுறான்னு அர்த்தம். இந்த லாஜிக்க இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. எப்பவுமே சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா நாம் அப்படியே மெத்தனமா ஆகிடுவோம். ஆனா கஷ்டம் வரும்போதுதான் வாழ்க்கையோட ஆழமான அர்த்தம் என்னன்னு நாம தேடவே ஆரம்பிக்கிறோம். சரி, ஆனா எதுக்கு இப்படி இருக்கணும்? ஏன் கஷ்டப்பட்டாதான் இறைவனை அடைய முடியும்? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த தெய்வீக பரீட்சைக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? இந்த மூலத்தின்படி நமக்கு வர்ற இந்த சோதனைகள்லாம் ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லையா. சாட்சாத் ஈசனே நம்ம பக்திய சோதிச்சு பாக்குறதுக்காக வேணும்னே வைக்கிற ஒரு பரீட்சை இது. இந்த இடத்துல தான் ஒரு ரொம்பவே அழகான சக்தி வாய்ந்த ஒரு சம்பவம் நடக்குது. பார்வதி தேவியே ஈசன் கிட்ட போய் ஒரு கேள்வி கேக்குறாங்க. மனுஷங்களுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்தா அவங்க எப்படி உங்களை ஏத்துப்பாங்க? பாருங்க, நம்ம மனசுல இருக்கிற கேள்வியே அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஈசன் சொல்ற பதில நல்லா கவனிங்க. எந்த சோதனையும் இல்லாம அவங்க என்ன அடைஞ்சா அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது. ஆனா இந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி யார் வராங்களோ அவங்களுக்கு நானே நேரடியா காட்சி கொடுப்பேன்னு சொல்றார். அப்போ அந்த போராட்டம் தான் ஜெயிக்கிறப்போ கிடைக்கிற பரிசுக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுக்குது. அதாவது நாம படுற கஷ்டத்தோட வலிய விட அது தாங்குனதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆசிர்வாதம் பல பல மடங்கு பெருசுன்னு இந்த மூலம் சொல்லுது. சொல்லப்போனா இந்த சோதனைகள்லாம் நம்மளோட ஆன்மீக பயணத்துல நாம செய்யற ஒரு முதலீடு மாதிரி. சரி, இப்ப நாம இந்த விளக்கத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு, சொல்லப்போனா கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோம். இந்த தெய்வீக சோதனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்மையான வழி என்ன? அதுக்கான திறவுகோள் எது? வாங்க பார்க்கலாம். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி மந்திரம் சொல்றதோ பூஜை பண்றதோ யோகா செய்யறதோ இது எதுவுமே முதல் படி இல்லைன்னு இந்த மூணு சொல்லுது. இதெல்லாமே வெறும் கருவிகள் தானா. ஒரே ஒரு உண்மையான இலக்க அடையறதுக்கு உதவுற டூல்ஸ், அவ்ளோதான். அப்போ எதுதான் முக்கியம்? இதுதான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசுதான். இந்த ஒரு வரியில எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. நாம வெளியில செய்யற சடங்குகளை விட நம்ம மனசு உள்ள எப்படி இருக்குங்கிறது தான் உண்மையிலேயே முக்கியம். இந்த மேற்கோள பாருங்க. உன் மனம் தூய்மையா இருந்தா இறைவனே அங்க வந்து தங்கிடுவான், நீ வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அப்போ பாருங்க, தூய்மையான மனசுங்கிறது இறைவனை அடையறதுக்கான ஒரு வழி மட்டும் இல்ல, அதுவே இறைவன் வாழ்ற ஒரு கோவிலா மாறிடுது. சரி, இப்போ மனசு அடக்கி இந்த தெய்வீக சோதனைகள் எல்லாம் ஜெயிச்சுட்டா நமக்கு கிடைக்க போற அல்டிமேட் பரிசென்ன? அதுதான் நம்ம தத்துவத்தோட மைய கருத்தான மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை. இந்த விடுதலைக்கான பாதைய ஒரு 4 படி அழகா விளக்கியிருக்காங்க. முதல் படி இறைவன் கொடுக்கிற சோதனைகளை தாங்கிக்கிறது. 2வது நம்ம மனச தூய்மைப்படுத்துறது. 3வது உண்மையான ஞானத்தை அடையிறது. கடைசிப்படி அந்த பிறவிச் சுழற்சியை உடைச்சு வெளியே வர்றது. அப்போ இந்த விடுதலைனா என்ன? பிறப்பு, துன்பம், இறப்புன்னு தொடர்ந்துட்டே இருக்கிற இந்த சைக்கிள்ல இருந்து முழுசா வெளியே வர்றதுதான். இதுதான் ஒருத்தரோட ஆன்மீக பயணத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. ஆக மொத்தத்துல நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் இதுதான். நமக்கு வர்ற மிகப்பெரிய சோதனையும் சரி, அதுக்கான மிகப்பெரிய கருவியும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். அது நம்மளோட சொந்த மனசு. சரி, இப்போ இந்த விளக்கத்தை ஒரு ஆழமான கேள்வியோடு முடிச்சுக்கலாம்.
எல்லாத்துக்கும் திறவுகோல் நம்ம மனசுதான்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம சொந்த கதவை பூட்டி வச்சிருக்கிறது எது? யோசிச்சு பாருங்க. நன்றி.